கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களோடு நிறைய முருகத்தலங்கள்னாலே ஆனந்தம். அதில் கொஞ்சம் அமுதமும் கொடுக்குறாங்க, இந்தாங்க குடிங்க. அமுதம் சாகாம இருந்து, நோய்கள் தராம இருந்து. அந்த அமுதம் என்ன? திருப்புகழ். அருணகிரியார் கொடுத்த திருப்புகழ்ன்ற அமுதத்தை பருகி கொண்டே முருகனுடைய தலங்களை காண என்ன ஒரு பாக்கியமே. அந்த மாதிரி ஒரு அனுபவம் யாத்திரை தான் நம்மை போன்ற குமார் அன்பர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் இருப்பது தஞ்சையிலிருந்து 11-12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருவையாறு அப்படின்ற அற்புதமான பஞ்சநதீஸ்வரர் ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகி அப்படின்ற திருக்கோயில். ஓசை ஒலியலாம் ஆனாய் அப்படின்றார் திருநாவுக்கரசர். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? கைலாயத்துக்கு போனவரை கைலாயம் பார்க்க முடியல. மானசரோவர்ன்றது அம்பாள் வடிவம். கைலாய மலை சிவன் என்றால் மானசரோவர் அம்பாள். அங்க மூழ்கி திருவையாறு குளத்தில் எழுந்தார் நம்முடைய நாவுக்கரசர். இன்னைக்கும் ஆடி அமாவாசை ஆதீனங்களுடைய அற்புதமான ஏற்பாட்டில் திரு கைலாய காட்சி விழா அப்படின்றது ஐயாறில் ரொம்ப அழகா நடக்கும். மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் அப்படின்றது ரொம்ப அழகான பதி. அங்க மூழ்கி எழுந்துக்கிறாராம். கைலாயம் போய் பார்க்க முடியலையே, மானசரோவர் ரொம்ப பக்கத்துல கைலாய மலைக்கு பார்க்க முடியலேன்னு எழுந்துக்கிறாராம். ஆண் யானை பெண் யானை ஒன்று வருதான், சிவசக்தியா தெரியுதான். ஆண்மயில் பெண்மயில் வருது. ஆஹா, இதுதான் சிவன் பார்வதி. ஆண் நாரை பெண் நாரை, ஆஹா சிவசக்தி. அப்ப பார்க்கிற உயிரில் அனைத்தும் இறைவன் சிவசக்தி ஸ்வரூபம் இருக்கிறது என்ற பேருண்மையை நாவுக்கரசர் அறிந்து கொண்ட தலம். சொரியும் மா முகிலோ என்று ஒரு திருப்புகழை பாடுகின்றார் அருணகிரிநாதர். முன்பே சொன்னது போல இங்கே 2 முருகர், ஒரு முருகன் பிரதானத்துல பிரகாரம் நீங்க சுத்தி வரும் பொழுது பின்னாடி அழகாக வில்லேந்தி இருப்பார் சுவாமி. 3 கோட்டை அமைத்த அசுரர்களை அழிக்கும் பொழுது சிவபெருமான் தேரேறி வில்லேந்தி சென்றார். ராமபிரானுக்கு வில் தானே, கோதண்டம் அழகு. அது மாதிரி இங்க வில்லேந்திய அப்பா அம்மா கொடுத்த வேல் இருந்தாலும் இங்க வில்லேந்திய கோலத்தில் அப்படியே ரொம்ப அழகா இருக்காராம் முருகர். இதை பார்த்த உடனே நமக்கு எப்படி வில்லுனா ராமர் அப்படின்னு ஞாபகம் வருதோ, அது அருணகிரியாருக்கும் வந்துடுச்சு. அதனால இந்த திருப்புகழ் முழுக்க ரொம்ப கரிய அழகான நிறத்துல இருக்கக்கூடிய ராமரே, ராவணன்ற கொடிய அரக்கனை வதைத்த ராமனே அப்படின்னு ராமன் புகழ பாட ஆரம்பிச்சிட்டார். யாரு? அருணகிரியார். ஏன்னா அவருக்கு முருகன் தான் ராமன், முருகன் தான் சிவன், எல்லாமே முருகன்க. அப்ப முருகனை வில்லேந்திய கோலத்துல பார்க்கும் பொழுது வில்ல வச்சு எந்த இடத்துலலாம் முருகன் திருவிளையாடல் பண்ணானும் பொழுது ராமனுடைய வீரமும் பிரதாபமும் ஞாபகம் வர ராமனுடைய பராக்கிரமத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். யாரு? அருணகிரியார். சொல்லிட்டு ரொம்ப சாமர்த்தியம் சமர்த்தர் நம்முடைய அருணகிரிநாதர். சொல்லிட்டு இப்பேற்பட்ட வில் வைத்து நீ செய்த பல அற்புதங்களை கொண்ட ராமனே, ராமனின் மருமகனே முருகா அப்படின்னு முடிச்சிட்ட. இன்னும் ஒரு அழகான திருப்புகழ் இல்லையா? அப்ப பிற தெய்வங்களையும் தாழ்த்தாமல் என்னுடைய தெய்வத்தையும் போற்றி பாடும் ஒரு அற்புத புரட்சி பக்தியை நமக்கு சொல்லி தந்தவர் யாருன்னா அருணகிரிநாதர். சில சமயத்துல நம்ம ஆங்கிலத்துலலாம் நம்ம நிறைய ப்ராவர்ப்ஸ் பழமொழிகள் பார்ப்போம். மற்றவங்க உன்னை பாராட்ட வேணாம், கொண்டாட வேணாம், உன்னை நீயே முதல்ல கொண்டாடிக்கும். முதல்ல நம்மை நாமே தாழ்த்தியாக உணரக்கூடாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுக்கு காரணம் நாமளே நம்மளை ரொம்ப தாழ்த்தியா நினைச்சோம். அது கூடாது. முதல்ல உன்னை நீ கொண்டாடு, உன்னை நீ பூஜி. என்னால் முடியும், நான் ரொம்ப நியாயமா இருக்கேன், சத்தியத்தோடு இருக்கேன், இன்னைக்கு இந்த பிரச்சனையா நாளைக்கு மாறும், என்னுடைய சத்தியம் என்னை காப்பாற்றும், என்னால் முடியும், நான் துவள மாட்டேன், யாருக்கு தான் தோல்வி இல்லை, இப்படி என்னை நானே கொண்டாட வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தை செய்து காண்பித்தவர் ஐயாரப்பர் திருவையாற்று. எப்படி? ஒரு சமயம் அர்ச்சகர் எங்கோ காசிக்கு போயிட்டு வர முடியலை. அப்போ அரசன் வரப்போறார். அன்னைக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் நம்முடைய அர்ச்சகர். இவரால் வர முடியல. அப்படியே உருகி வேண்டார் ஐயாரப்பரா. ஐயாரப்பா, வாழ்நாள் முழுக்க உன்னை தொட்டு தீண்டி அபிடேகம் செய்த நான் இன்னைக்கு என்னால் வர முடியாது, கோயிலுக்குள்ளே ரீச் ஆக முடியாது, அரசர் வரப்போறார், அங்கே நான் இல்லை, உனக்கு பூஜை நடக்கலைன்னா எனக்கு தான் தண்டனை, வேலை போக போகுது, உன்னை தொட்டு இவ்வளவு நாள் அபிஷேகம் செய்த என்னை நீ விட்டுடாத அப்படின்னு கெஞ்சறான். சுவாமி பார்த்தார், அரசர் வர நேரம் ஆயிடுச்சு.
சுவாமியை அர்ச்சக ரூபத்தில் வந்து, அரசன் வந்துட்டார், அர்ச்சகராக வந்து அவரையே அவர் பூஜிக்கிறார். சுவாமியா அவர், அர்ச்சகரும் அவர். அவரே அவருக்கு அபிஷேகம், அவரே அவருக்கு பூ போட்டு, அவரே அவருக்கு பூஜை செஞ்சு மன்னனை அனுப்பிடுறாரு. அந்த அர்ச்சகர் வந்த உடனே தான் உண்மையை உணர்கின்றார். மன்னன் இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ நல்ல அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணீங்கன்னும் பொழுது தான் இவருக்கு ஆஹா நம்ம வரல, இப்போ சுவாமியே நம்ம வடிவத்தில் வந்திருக்காருன்னு அந்த அர்ச்சகருக்கு உண்மை விளங்குகிறது. இதை கண்டதால் என்ன ஆகுது, சுவாமியே அவருக்கு அவரே அர்ச்சனை செய்த இடமாக திருவையாறு போற்றப்படுகின்றது. இப்படியாக ராம பராக்கிரமத்தை திருப்புகழில் பாடுகின்றார், தண்டாயுத பாணியாக போற்றுகின்றார். இந்த இடத்துல ஏழூர் திருவிழான்னு ஒன்று நடக்கும். அதாவது திருவையாரை சுற்றி இருக்கிற ஏழூர் பல்லக்கும் ரொம்ப அழகா சப்தஸ்தான திருவிழான்னு நடக்கும். 7 ஊர் பக்கத்திலே திருநெய்தானம், அதெல்லாம் தான் நம்ம அடுத்தது வலம் வரப்போம். இந்த 7 ஊரை வச்சு அழகா ஒரு கூடி ஆண்டுதோறும் ஒரு விழா நடக்கும். நந்தி கல்யாணம் இதெல்லாம் அங்கே ரொம்ப பிரசித்தி. இந்த 7 ஊர் விழா அருணகிரியார் காலத்திலே நடந்திருக்கு. ஏன்னா இப்போ திருவையாறில் இருக்கிற முருகனை பற்றி மட்டும் ஒரு திருப்புகழில் பாடிட்டு தொடர்ந்து என்ன பாட போகிறாருன்னா 7 ஊர் தலங்களை பற்றி, அந்த விழாக்களை பற்றி, அதில் இருக்கிற 4 ஊரை பற்றி பாட போகிறார். அப்போ 7 ஊர் விழாக்களை தெரிஞ்சுட்டு ஒரு 4 ஊரை ஒரே இடத்துல இருந்து பாடின ஒரு புதுமையான பாணி, ஒரு அப்ரோச் அருணகிரியார்கிட்ட இருந்திருக்கு. அதுதான் 7 ஊர் அப்படின்ற அந்த முருகனை அடுத்தது நாம் தொடர்ந்து தரிசிக்க இருக்கின்றோம். இந்த இடத்துல சொரியும் மாமுகிலோன்னு துவங்கிய இந்த அற்புதமான திருப்புகழ் எப்படி முடிகின்றது என்றால், திருவையாறு உரை தேவர் கிருபாகர பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா இந்த வில்லேந்திய முருகர், தயவு செஞ்சு ஒரு தடவை போய் பாருங்க, அவ்வளவு அழகான கம்பீர அற்புத திருமேனி. இந்த முருகனை தேவ கிருபாகர பெருமாளேன்னு பாடி நிறைவு செய்கின்றார் அருணகிரியார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.